ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரிகா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரிகா ஸ்டைலில் லாஸ்ட் மினிட் பர்த்டே டேபிள் டெக்கரேஷன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி நம்ம நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். இது நம்ம 20 to 30 ருபீஸுக்குள்ளே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். பேக் ட்ராப் ஃப்ளவர் டெக்கரேஷன் வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற நேச்சுரல் ஃப்ளவர்ஸை ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு டேபிளோட சென்டரில் இந்த மாதிரி கேக்கை வச்சுக்கோங்க. கேக்கை வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி நான் இன்றைக்கி கிரேந்தி பூ, அதாவது சாமந்தி பூவை இதை சுற்றி வச்சுக்கிறேன். உங்களுக்கு ரோஸ் ஃப்ளவர் கிடச்சிதுன்னா நீங்கள் ரோஸும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இதை இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு நான் இன்றைக்கி 5 அகல் விளக்கு எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டிருக்கேன். அதை இந்த கேக்கை சுற்றி நான் இப்படி வைக்க போகிறேன். உங்களுக்கு அகல் விளக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போது அகல் விளக்கு இல்லைன்னா மெழுகுவர்த்தி இந்த மாதிரி கேக்கை சுற்றி வச்சுக்கோங்க. இப்போது இந்த விளக்கோட திரி எரியிற பக்கத்தை தவிர மற்ற பக்கத்தில் சுற்றி நான் அரளிப்பூ போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளவர் கிடைக்குதோ அதை இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு இந்த பூவை சுற்றி வச்சுக்க போகிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட்ஸ் இல்லை, வேறு ஃப்ளவர் இருந்ததுன்னா அதை இப்படி சுற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டைம்லேயே 5 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த அகல் விளக்கு ஏற்றி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக எவ்வளோ அழகாக இருக்குன்னா. ஆனால் சிம்பிளாக தான் இருக்குது, காசும் ஆகாது, அதே டைமில் டைமும் ஆகாது. ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போது ஈஸியாக பண்ண இந்த டெக்கரேஷனோட உங்கள் பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.